அழகே அழகு சரியில்ல. அடுத்து ஒரு எபிசோட்ல நம்ம மதி இருந்துட்டு சுரேஷ் கிட்ட போயிட்டு, "நான் உங்கள முதல்ல பார்த்தம்போது, நீங்க ரொம்பவே முரட்டுத்தனமான ஆளு. நீங்கலாம் சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு தான் நான் நெனச்சேன். அதனால தான் உங்கள வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு, நீங்க செய்ற தப்ப உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சேன். ஆனா உங்க மாமா பேச்ச கேட்டு நீங்க மாறவே இல்ல. இப்ப தான் ஏதோ கொஞ்சமா மாறியிருக்கீங்க. இத வச்சு உங்கள எனக்கு ரொம்பவே கொஞ்சமா புடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமா தான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்கவும், ஏன் அது கூட பிடிக்காம போகணுமா, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம மீனா இருந்துட்டு, அக்கா நான் கேட்குறேன், என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, மதிக்கும் சுரேஷ்க்கும் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கே அவங்க ஏற்கனவே கல்யாணமே ஒரு விபத்தில் தான் நடந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்குள்ள இப்படியெல்லாம் எங்கே நடக்கிறது, பார்த்தாவே 2 பேரும் எலியும் பூனையுமாவே இருக்காங்க. இவங்கள ஒண்ணா சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. ஏன் அவருக்கு பேங்க்ல பவுச்சர் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொடைக்கானலுக்காக கூட்டிட்டு போனோம். அங்கேயும் போய் தங்கராஜ் அண்ணன் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணதுனால அங்கிருந்து நாங்களும் சீக்கிரமா கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. இவங்கள 2 பேரையும் எப்படி ஒன்று சேர்க்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து ஃபீல் பண்ணவும், அதுக்கடுத்ததான் மீனா இருந்துட்டு அவங்களுக்கு இன்னைக்கே அதுக்கான ஏற்பாடை நம்ம செஞ்சிட வேண்டியதா அப்படியே சொல்லிட்டு சில பிளான் எல்லாம் போட்டு முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.